வணக்கம் அன்பு நேயர்களே. நான் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர், மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி நான் பேச போகிறது எல்டர்லி பிரைமி அப்படி. பிரைமின்னா முதல் பிரசவம் அப்படின்னு. இப்போ கல்யாணம் ஆகுது, கொஞ்சம் மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, டெலிவரி ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. கல்யாணம் இப்போ வேண்டாம், நான் வேலைக்கு இருக்கிறேன் இப்போன்னு. அதுவும் பெண்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜில் கல்யாணம் பண்ணால் தான் அவங்களுடைய குழந்த நல்ல வளர்ச்சி இருக்கும், அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வயசு தாண்டி கர்ப்பம் ஆகிறவங்க தான், அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆகிறவங்களுக்கு தான் நாங்கள் எல்டர்லி பிரைமி அப்படின்னு. சாதாரணமாக ப்ரெக்னென்சி ஒரு 22 இயர்ஸ், 21, 22 இயர்ஸ்லேருந்து 28, 29, 30க்குள்ளே முடித்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க வில் பி வெரி ஹெல்த்தி, ஹாப்பி ஆல்சோ. அவங்களும் உடம்பு ரீதியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்க ஸ்டாமினா இருக்கும், அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு. நாளைக்கு பேர குழந்தைங்களையும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் படிக்கிறேன், அல்லாட்டி வேலையில் இப்போ தான் சேர்ந்தேன், அல்லாட்டி சேர்ந்து கல்யாணம் ஆகி இப்போ உடனே வேண்டாம், எங்கள் ஹவுஸ் லோன் இருக்குது, நாங்கள் ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய காரணத்துக்கு அவங்க ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறாங்க. இப்போ இந்த தள்ளி போடுறதுனால என்ன ப்ராப்ளம்? ஒரு கணக்கெடுப்பு இருக்குதான். கல்யாணம் ஆகி ஒரு முதல் 2-3 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னு வச்சுங்க, அந்த பிறக்கிற குழந்தை சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. கல்யாணம் ஆகி முதல் 3 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னென்சி ஆகுறாங்கன்னு வச்சுங்க, அந்த சைல்டு இஸ் வெரி. இது கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழித்து ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்க லைஃப் ஒரு ருட்டீன் ஆகிடுது பாருங்கள். ஸோ அதனால் அந்த பேபியோடைய சைக்காலஜி இஸ் நாட் ஸோ குட். இட் இஸ் சில பேபிஸ் ஒரு மாதிரி அந்த பாண்டிங், அந்த க்ளோஸ்னஸ், அம்மா பேரண்ட்ஸ் பாண்டிங்கோட ரொம்ப க்ளோஸாக இல்லை அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ கல்யாணம் ஆகிறவங்களே இப்போ நான் பார்ப்பேன், நிறைய மேட்ரிமோனியல்ஸ் அப்படின்னு மேகசின் பேப்பர்லலாம் வருது. பட் எவ்ரிபடி, மை அட்வைஸ் வுட் பி இஸ் டு மேரி வித்தின் த ப்ராப்பர் ஏஜ் அப்படின்னு. ஸோ 22லேருந்து ஒரு 28-30க்குள்ளே மேரேஜ் ஆகும். இப்போ எல்டர்லி பிரைமின்னா யாருன்னா, 31 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறவங்க, கருத்தரிக்கிறவங்கள தான் எல்டர்லி பிரைமி அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ இந்த எல்டர்லி பிரைமி அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வருது? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி, யாருமே கல்யாணம் முடிஞ்ச உடனே ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணணும். அந்த ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணும் போதே சில டெஸ்ட்டு எடுக்கணும். இப்போ 31 வயசுக்கு மேலே எடுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு 32-33 இயர்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? சில மற்ற இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்க டயபெட்டிக்காக இருக்கலாம், பிபி வரலாம், அல்லாட்டி தைராய்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஏஜ் தாண்டிடுது இல்லையா? ஸோ அதனால் சில பாதிப்பு இருக்கலாம். ஸோ அந்த ஏர்லி மேரேஜ் இஸ் வெரி குட்டு. அப்படியே எல்டர்லி பிரைமி 31 இயர்ஸுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அவங்க எல்லாம் டெஸ்ட்டையும் பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம்தான் ப்ரெக்னென்சியை கண்டினியூ செய்யணும், ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இது என்னத்துக்கு ப்ராப்ளம் ஆல்சோ அப்படின்னா, கருத்தரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் எல்லாம் ஓவான்னு சொல்லுவேன், அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகிடும். ஸோ ப்ரெக்னென்சி ஆகிறதே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். சரி, எப்படியோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, பிபி வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அவங்க மற்ற ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ், யங் ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸை காட்டில் இவங்க எல்லா டெஸ்ட்டையும் பண்ணணும், அடிக்கடி செக்கப்புக்கு போகணும். ஸோ இது ஒரு முக்கியமான இது. அதே மாதிரி அவங்க ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு வேலையில் இருக்காங்கன்னா, அந்த 32 இயர்ஸ் 33 இயர்ஸில் அவங்க ஒரு லெவல் ஆஃப் ஒர்க்கில் இருப்பாங்க, ஹை கிரேட் லெவலில் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஒரு பெரிய ஃபேக்டர் இது. ஸோ அவங்க வில் ஹாவ் டு அகாமடேட். ப்ரெக்னென்சியில் அவங்க ஒன்று லீவுன்னு எடுக்க வேண்டாம், பட் கொஞ்சம் லைட் ஒர்க்காக சூஸ் பண்ணணும்.
இப்போ நிறைய பிள்ளைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுறாங்க, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த மாதிரி சில மாற்றங்களில் அவங்க லைஃப்பில் எடுத்துகிட்டு அந்த ப்ரெக்னென்சியை பாதுகாப்பாக பார்க்கணும். அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்வேன், அது யங் கப்புளாக இருக்கட்டும், எல்டர்லி கப்புளாக இருக்கட்டும், ஆனால் எல்லாருமே மஸ்ட் ஹேவ் சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சப்போர்ட்டு இருக்கு, தட்ஸ் வெரி குட். பட் ஃபேமிலி சப்போர்ட், இன்லாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லாட்டி இவங்க சைடு கேர்ள் சைடு ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லாட்டி நேபர்ஸ், நம்ம பக்கத்து வீடு ரிலேஷன்ஸு எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட். ஒரு ப்ரெக்னென்சியில் இட் இஸ் அவர் டியூட்டி டு சப்போர்ட் த ப்ரெக்னென்ட் கேர்ள் ஸோ தட் ஷீ இஸ் ஹாப்பி. மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, பட் ஒரு சாப்பாடோ ஒரு அப்பப்போ விசிட் பண்ணுறதோ, அல்லாட்டி அவங்களுக்கு சர்வெண்ட் இல்லைன்னு வச்சுங்க ஹெல்ப் பண்ணுறதோ, இந்த மாதிரி சில அவுட்சைடர்ஸ் ஹெல்ப்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, டோன்ட் டிலே யுவர் மேரேஜ். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கிறேன் அப்படின்றதில்ல. மேரி அட் த ப்ராப்பர் ஏஜ் அண்ட் டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ப்ரெக்னென்சி ஆல்சோ. ஏன்னா தமிழ்நாடு கணக்கு பிரகாரம் இப்போ அந்த ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இப்போ எல்லாரும் ஒரு குழந்தை 2 குழந்தை அல்லாட்டி எங்களுக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுப்பில் பார்த்தா நிறைய பிள்ளைங்க இல்லை, பிறக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு. ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஓரளவுக்கு அடுத்த பாப்புலேஷன் இருந்தால் தான் படிப்பறிவு, ப்ராக்ரஸ் இன் லேபர், எக்கனாமிக் ப்ராக்ரஸ் எல்லாமே அவசியம். அல்லாட்டி ஊரில் ஆளே இல்லைன்னு வச்சுங்க, எப்படி எதுவுமே நடக்காது. ஸோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், கெட்டிங் மேரிட் அட் த ப்ராப்பர் ஏஜ் அண்ட் ஹேவிங் யுவர் சைல்டு அட் த ப்ராப்பர் ஏஜ் இஸ் வெரி குட். அப்படின்னா தான் நம்மளுடைய வேல்யூஸை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கலாம். தாத்தா பாட்டியோடைய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அட்வைஸ் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஓல்டு நிறைய பேர் லேட்டாக மேரேஜ் ஆனால் அவங்க தாத்தா பாட்டியாக இருக்க முடியுமா, அவங்க ஏஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது ஒரு பொது அறிவிப்புக்கு மாதிரி சொல்கிறேன். எவ்ரிபடி ஷுட் ட்ரை டு மேரி வித்தின் தி ஏஜ், மேரி ஏர்லி அண்ட் ஹேவ் யுவர் சில்ட்ரன் பை 30-35 must have your children அப்படின்ட்டு.